அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் சொல்லி கேட்டிங்கன்னா பாய் வீட்டு ஸ்டைலில் வெட்டிங் பிரியாணி எப்படி செய்யலாம் சொல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இருக்காங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் வீட்டு ஸ்டைலில் பிரியாணியை சாப்பிட்டுட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ளே போங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாங்கள் செய்ய போகிறது மட்டன் பிரியாணி பாய் ஸ்டைல். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மட்டன் 1 கிலோ மட்டன் எடுத்துருக்கோம். அதில் 2 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட போகிறேன். பாருங்கள், 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் போட்டாச்சு. அதுக்கப்புறம் சால்ட்டு போட போகிறேன். 1 ஸ்பூன் டேபிள் போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி மூடி ஒரு 3-4 விசில் வர வரைக்கும் வச்சிடலாம். கேஸ் அடுப்பில் நாங்கள் வைக்க போகிறோம். 4 விசில் வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆன் பண்ணிட்டோம். 4 to 5 விசில். இப்போது வெங்காயம் 400 கிராம், 1 கிலோ பிரியாணி நான் செய்ய போகிறேன். அதுக்கு 400 கிராம் வெங்காயம் கட் பண்ணி வச்சிடணும். 1 கிலோ பாஸ்மதி ரைஸு, தக்காளி 400 கிராம் தக்காளி, மல்லி, புதினா, பச்சை மிளகா ஒரு கை அளவு, அப்புறம் லோங்கம், பட்டை, இலாய்ச்சி ஒரு 10 இது, தயிர், இஞ்சி பூண்டு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு, எண்ணெய் 150 கிராம். இப்போ செய்யலாம் வாங்க எப்படி செய்யலான்னு. அடுப்பு 10 வச்சாச்சு, பானை வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறேன். 250 கிராம் எண்ணெய், 1 கிலோ தான் செய்ய போகிறேன். 250 கிராம், 1/4 கிலோ. எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா லோங்கம், பட்டை, இலாய்ச்சி. இப்போ பட்டை நான் போட போகிறேன். இலாய்ச்சி, லோங்கம், இது இலாய்ச்சி. கொஞ்சம் சூடாகட்டும். இப்போது வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தால இப்போ வெங்காயம் போட போகிறேன். 400 கிராம் வெங்காயம். வெங்காயம் ப்ரௌன் கலராக ஆகணும். ப்ரௌன் கலர் ஆகுனா அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். கொஞ்சம் அப்படியே பச்சை இருந்துச்சுன்னா பச்சை வாசனையாக தான் இருக்கும். அது நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும். அந்த ப்ரௌன் கலர் ஆக வரைக்கும் ஒரு 1/4 ஹவராக தான் ஆகும். அது பாருங்கள், ப்ரௌன் கலராக என்ன வருது பாருங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் இஞ்சி பூண்டு அந்த ப்ரௌன் கலர் ஆச்சுல, அது அந்த பச்சை வாசனை போகணும். அது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மென்ட்டு பண்ணிக்கோங்க. மல்லி, புதினா, பச்சை மிளகா, அதுவும் கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் 2 நிமிஷம் 3 நிமிஷம் ப்ரௌன் ஆகணும்.
2 ஸ்பூனு மிளகாத்தூள், இப்போ தக்காளி 400 கிராம் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த 400 கிராம் தக்காளி போட்டுட்டேன். தக்காளி போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் மீடியம் சிம்மில் வச்சுட்டு இது பண்ணலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம், ஒரு 1/4 ஸ்பூனு. கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன், டேபிள் ஸ்பூன். உப்பு, நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த தக்காளி வந்து நல்லா மசிக்கணும் அதுலேயே. அது வரைக்கும் சைடில் வந்து தண்ணி வைக்கிறேன்னா அரிசிக்காக. பார்க்கலாம். தயிர் போட்டுட்டேன். தயிர் போட்டு நல்லா இது பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டே நாங்கள் மட்டன் வேக வச்சுருந்தோம், ஒரு 4-5 விசிலு. அது மட்டன் போட்டுட்டு வரல, போட்டுட்டு நல்லா மெல்ட் பண்ணுறேன் நான். பாருங்கள், இப்போது தண்ணி கூட நல்லா கொதிக்கிச்சு பாருங்கள். இப்போ அதில் வந்து அரிசி போகிறேன் நான். 1 கிலோ அரிசி. பிஸ்மில்லா. பாருங்க, போட்டுட்டேன். இப்போ வந்து உப்பு போடக்கூடாது பாருங்கள். அதுக்கு வந்து 3 ஸ்பூனு, ஏன்னா 1 கிலோ போட்டிருக்கேன், அதுக்கு 3 ஸ்பூன் நான் கையில் தான் போட்டிருக்கேன். பாருங்கள், சாதமும் நல்லா வெந்துச்சு. அரை வெக்காட்டில் வேங்கணும், ஏன்னா அந்த தம் போகிறேன்னா அதுக்காக. பாருங்கள், இந்த தண்ணி வந்து தம் மேலே வைக்கிறதுக்கு, மேலே சூடாக வச்சதான். பாருங்கள், பாருங்கள், சாப்பாடு போட்டாச்சு. ரொம்ப சூடாக இருக்குது, அதனால் என்னால் முடியல. அதனால் பாதி போட்டுட்டு பாதி வந்து நான் ஸ்பூனில் எடுத்துகிட்டு போடுறேன். பாருங்கள், ரொம்ப சூடாக இருக்குது. பார்க்குறீங்களா, தெரியுதா உங்களுக்கெல்லாம்? என்னால் முடிய மாட்டேங்குது, அதனால நான் பண்ணுறேன். இப்போ வந்து கீழே மேலேயும், கீழே மட்டன் எல்லாம் இருக்கும்ல, அதை கொஞ்சம் மேலே வைக்கணும். மசாலாலாம் இந்த சாப்பாடில் ஆகணும், ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கணும் எனக்கு. ஏன்னா நான் அதை தம் போடுறேன்ல, அதுக்கு அது தம் வந்து ஒரு 1/4 ஹவர், 10 நிமிஷத்துலேருந்து 1/4 ஹவர் மீடியம் சிம்மில் வச்சு தான் நான் தம் போட போகிறேன். இப்போ வந்து மேலே கீழேயாக இது பண்ண போகிறேன். அரிசி சாப்பாடு பார்த்துக்கோங்க. இது கலர் பவுட்ரு லைட்டாக தான் போடுறேன் பாருங்கள். போட்டு மூடி வச்சுட்டு இப்போ வந்து 10லேருந்து ஒரு 1/4 ஹவர் மீடியம் சிம்மில் வச்சுட்டு வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து 1/4 ஹவர் ஆயிடுச்சு. இப்போ பார்க்க போகிறோம் சாப்பாடு எப்படி வந்திருக்கு சொல்லி அந்த பிரியாணி.
பாருங்கள் மாஷா எப்படி வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள் பிஸ்மில்லா எப்படி வந்திருக்கு. மாஷா எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா, தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள் மட்டன் பிரியாணி பாய் ஸ்டைலில் மேரேஜ்ல எல்லாம் செய்வாங்களே அந்த மாதிரி தான் நாங்கள் செஞ்சுருக்கோம். பாருங்கள் எப்படி வந்திருக்கு சொல்லி. அந்த சாப்பாடு அரிசி கூட ரொம்ப ஆண்டி வந்து சாம்பிள் பார்த்து சொல்ல போகிறாங்க இப்படி இருக்குது சொல்லி. சூடாக எப்படி ஆண்டி இருக்கு? இது வந்து சொல்கிறேன் பாருங்க. வெட்டிங் பிரியாணி, சொல்ல போனால் பாய் வீட்டு ஸ்டைல் பிரியாணி.